Welcome to Chennai Fashion Institute. இன்னைக்கு நம்ம Woolen Loom Flowers tutorial 3 பார்க்க போறோம். ஏற்கனவே tutorial 1 and 2ல வந்து உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் மோல்ட் வச்சு எப்படி எல்லாம் பண்ணனும் அப்படின்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுல சின்ன சின்ன flowers வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிருக்கோம். செகண்ட் இதுல டபுள் லேயர் flowers டபுள் கலர்ல ரெண்டு மெத்தட் அதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ third one வந்து பாத்தீங்கன்னா இன்னர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதை வச்சு சின்னதா ஒரு flower தான் நம்ம பண்ண போறோம். இது வந்து entirely different. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ரிலேட்டடாக கிடையாது. அது சுற்றுறது வந்து உங்களுக்கு வேறு மாதிரி உங்களுக்கு வரும். இதில் சுற்றுறது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து குழந்தைங்களோட ஃப்ராக்ஸ், ஹேர் கிளிப்ஸ், ஹேர் பேண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்ப்போம். உல்லன் யான், பிளாஸ்டிக் மோல்ட், நீடில், சிசர். ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்லிப் நாட் ஒன்று போட்டுக்கோங்க. அந்த இன்னரில் இருக்கிறதுல தான் நம்ம அதை மாட்ட போகிறோம். ஏதாவது ஒரு நெயில்ஸில் நம்ம மாட்டிக்கலாம். மாட்டிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். இப்போ எங்கே போட்டிருக்கீங்களோ அங்கேருந்து 4 நெயில்ஸ் தள்ளி 5வது நெயிலை நம்ம சுற்ற போகிறோம். நம்ம 4 நெயில்ஸ் விட்டுறோம். விட்டுட்டு 5th நெயிலில் இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு திருப்பி அடுத்து ஒரு 5th நெயிலில் எங்கே சுற்றிருக்கோமோ அதுலேருந்து கவுண்ட் பண்ணி 3, 4, 5th ஒன்னில் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து வரும். ஃபுல்லாக எல்லா நெயில்ஸ்லேயும் ஒவ்வொரு தடவை சுற்றின மாதிரி சுற்றி இருந்தால் தான் ஃபஸ்ட் லைன் கம்ப்ளீட்டடாக கணக்கு. அது பார்க்குறதுக்கு ஸ்டார் ஷேப்லேயே இருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே இருக்கிற நெயில்ஸில் எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று தெரியுதா. ஸோ இதை வச்சுட்டு நம்ம இப்போது எத்தனை நமக்கு லேயர் வேணும், எவ்வளோ திக்னஸ் நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இந்த ப்ளூ ஃப்ளவரில் நான் வந்து 4 பண்ணியிருக்கேன். ரெட்டில் வந்து 5 லேயர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த க்ரீனில் நான் 5 தான் பண்ண போகிறேன். இந்த லூமில் வந்து 7 ஸ்டாண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா கழண்டு வந்துடும். ஏன்னா அது பிளாஸ்டிக் அப்படின்றதுனால நாட் போடும்போது உங்களுக்கு க்ரிப்பாக நிற்காது. ஸோ 5 or 6 வந்து கரெக்ட். அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக நம்ம இப்போது சுற்றிடலாம். ஒவ்வொரு தடவை சுற்றும் போதும் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற த்ரெட்டை வந்து மேலே தூக்காமல் இருக்கிறதுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா அழகாக ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. லாஸ்ட் இதில் இந்த மாதிரி சுற்றிட்டு நமக்கு நாட் போடுறதுக்கு எவ்வளோ த்ரெட் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம நெயில்ஸ் கோத்துக்கலாம். நல்ல பெரிய ஓட்டை இருக்கிற ஒரு இந்த நீடில் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எங்கே முடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல ஃப்ளவரோட மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உள்ளே விட்டு பெட்டலோட மிட் பாயிண்டில் விட்டு ஃப்ளவரோட சென்டர்லேருந்து எடுத்து ஒரு நாட் மாதிரி போடணும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் 2 ஸ்டிச் போடணும். மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று போட்டிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் அது போடும்போதே ஆப்போசிட்டில் இருக்கிறது எல்லாமே தூக்கிட்டு வரும். அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே இடத்துல தான் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற இடத்துல 2 தடவை போடணுன்றதுனால பெட்டலில் விட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவரோட சென்டரில் விட்டு எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று பிடிச்சி இழுத்திங்கன்னா அது கொஞ்சம் டைட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் போட்டு காட்டுறேன். இப்போ இதில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இப்படி நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அடுத்த பெட்டல்லே இதே மாதிரி விடுங்க. எல்லா பெட்டல்ஸுமே இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பெட்டலில் நம்ம வந்து உள்ளே விடுறதுக்கு நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதோட பார்க்குறதுக்கு அதோட லுக்கு வந்து மாறி போயிடும். அதனால் கலண்டெல்லாம் வராது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அதே மாதிரி உள்ளே விடுங்க. ஒரு நாட் போட்டுட்டும் கொஞ்சம் டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். இதை உங்களுக்கு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது இந்த பெட்டல்ஸ் இந்த ஃப்ளவரோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வச்சு கூட நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். கடைசியாக இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த இடத்துல இன்னொரு நாட் போட்டுட்டு அந்த லூம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கழட்டிடலாம். பிளாஸ்டிக் அப்படின்றதுனால ஈஸியாக உங்களுக்கு கழண்டு வரும். ஸோ எல்லா பக்கமும் இருக்கிறத கழட்டிடுங்க.
இப்போ அந்த த்ரெட்டை வந்து ஃபைனாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கழண்டு வராது. 2 ஸ்டிச் போட்டிருக்கோம், கழண்டு வராது. ஆரம்பத்தில் நம்ம போட்ட லூம் இந்த நாட் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு இப்போது ஒரு அழகான ஃப்ளவர் கிடச்சிருக்கு. கிட்ஸோட ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாலை மாதிரி இதை கோத்து சாமிக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கு இப்போ ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல, ஒரு பால் மாதிரி வேணும்னா அப்படி தூக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக நிற்கும். 2 பக்கமும் ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிங்கன்னா பால் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் நம்ம ஹேர் கிளிப்ஸ், அதுக்கப்புறம் குஷன் கவரில் கூட நம்ம வந்து டெக்கரேட் பண்ண முடியும். இதை வச்சு சோஃபா கவர்ஸில் சிங்கிள் அண்ட் டபுள் லேயர் எந்த மாதிரி ஃப்ளவர் வேணாலும் வச்சு கையால் ஸ்டிச் பண்ணிடணும். அதை மாலை, நிலத்தோரணம் இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இது பாருங்கள், சுவாமிக்கான மாலை இப்போ நம்ம பண்ணோம்ல அந்த லூம் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கு. ஹேண்ட்பேக்ஸில் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனா பேஸ்ட் பண்ணிடலாம். குழந்தைங்களை நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கான ஷாலுக்கு இது யூஸ் ஆகும். ஃபேன்சியாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷால்ஸ்லையும் நம்ம வந்து டெக்கரேட் பண்ண முடியும். இதை ஒரு ஜாயின் பண்ணோம்னா ஒரு டேபிள் மேட்டாவோ இல்லை ஃபோன் மேட்டாவோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்கார்ஃபில் சின்ன ஃப்ளவரும் வச்சு பெரிய ஃப்ளவரும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கீ செயின்ஸ், வாசலில் மாட்டுற அந்த நிலத்தோரணம், வால் ஹேங்கிங் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.